Hi friends, welcome to New Mechanical Mind channel. இந்த வீடியோவில் SPC Statistical Process Control Part 4 பார்க்க போகிறோம். Part 1, 2, 3 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா புரியும். நம்ம ஏற்கனவே பார்த்தது PPRCP, அதோட ஃபார்முலா டாலரன்ஸ் பை ப்ராசஸ் வேரியேஷன். இப்போ ப்ராசஸ் வேரியேஷனும் 100% இருக்குது, டாலரன்ஸும் 100% அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஸோ ப்ராசஸ் வேரியேஷன் குறைய குறைய அந்த PPRCPயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக ப்ராசஸ் வேரியேஷன் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம இந்த PPRCPயோட வேல்யூ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பெல் கர்வ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். PPRCPயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அந்த பெல் கர்வோட விட்டு USL அண்ட் LSL அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். PPRCPயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த பெல் கர்வோட விட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இது மூலமாகவும் நம்ம பிக்சோரியலாக தெரிஞ்சுக்கலாம் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு, எந்த வேரியேஷனில் ஓடிட்டுருக்கிறதையும் நம்ம கிளியராக இதுலேருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ வந்து பைலேட்ரல் டாலரன்ஸுக்கு மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். யூனிலேட்ரல் டாலரன்ஸுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா USL மைனஸ் LSL பை 6 சிக்மா. ஸோ USL LSL ரெண்டுமே வேணும். யூனிலேட்ரல் டாலரன்ஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், எய்தர் USL இருக்கும் ஆர் LSL இருக்கும். அதனால் இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ அண்டு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோவை கிளியராக பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ், PPK ஆர் CPK. இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இண்டைசஸ் ப்ராசஸ் வேரியேஷன் அண்டு சென்டரிங் கம்பைன்டு இன் ரிகார்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது ப்ராசஸ் வேரியேஷனையும் அதோட சென்ட்ரிங்கையும் கம்பைன் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். PPKங்கிறது ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிமினரிங்கிறது நம்ம என்டையர் பாப்புலேஷனுக்கும் எடுக்கிறது, அதாவது பீப் ஆஃப் டைமில் எடுக்கிறது, இல்லை அந்த மெஷினை வந்து கேப்பபிலிட்டி ஸ்டடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த 50 ரீடிங்ஸ் ஆர் 100 ரீடிங்ஸ் ஆர் 125 ரீடிங்ஸ் அதுக்கு கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ப்ரிலிமினரி தான். ஏற்கனவே ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ பார்த்தோம். இது ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். CPKவும் அதே மாதிரி தான், கரண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா USL மைனஸ் X டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா ஆர் X டபுள் பார் மைனஸ் LSL டிவைடட் பை 3 சிக்மா. இதில் எது சின்ன வேல்யூவாக வருதோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். USLங்கிறது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், LSLங்கிறது லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், X டபுள் பார்ங்கிறது ப்ராசஸ் ஆர் பாப்புலேஷன் ஆர் சப் குரூப்போட ஆவரேஜ். இதுக்கு மட்டும் ஏன் 2 ஃபார்முலா இருக்குது, எதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது, இல்லை புரியாது உங்களுக்கு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால் கவனமாக இந்த வீடியோ பாருங்கள். கேஸ் 1 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு USL LSL அண்ட் மீனுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு மீன் 10 வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 எடுத்தீங்க அப்படின்னா USL வந்து 10.1 வரும், LSL வந்து 9.9 வரும். இதுதான் நம்மளோட ப்ராசஸோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அந்த அவுட்புட்டை இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம், அதாவது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ப்ராசஸ் வேரியேஷன். அந்த ப்ராசஸ் வேரியேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 6 சிக்மா, அதோட பாதி 3 சிக்மா. அந்த ப்ராசஸ் வேரியேஷனோட சென்டர் என்ன பண்ணோன்னா X டபுள் பார்னு எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ 10.04. அந்த ப்ராசஸோட சென்டர் வந்து ஒரு O4 தள்ளி இருக்குது அந்த மீன்லேருந்து. இப்போ USL மைனஸ் X டபுள் பார், ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், USL மைனஸ் X டபுள் பார். இதுதான் அந்த USL மைனஸ் X பாரோட டிஸ்டன்ஸ், அதாவது விட்த்து. ஸோ USL வந்து 10.10, X டபுள் பார் வந்து 10.04, அதோட டிஃபரன்ஸ் 0.06.
எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல். இந்த வித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலாவுக்கு சூட் ஆகும். ஸோ அதோட வேல்யூ எக்ஸ் டபுள் பார் 10.04, எல்எஸ்எல் 9.90, அதோட டிஃப்ரென்ஸ் 0.14. In this case, process center x double bar is near to USL. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஸோட சென்டர் வந்து யூஎஸ்எல் பக்கமாக இருக்குது. அதனால் யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் வில் பி அக்யூரேட். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே அக்யூரேட்டு ப்ரிசிஷன்னா என்னென்னு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ அக்யூரேட்டுங்கிறது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் வர்றது தான் அக்யூரேட். யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா, இந்த ஃபார்முலா தான் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவே எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் பை 3 சிக்மாங்கிற ஃபார்முலா அக்யூரேட்டாக இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0.14 இருக்குது. இந்த 0.14 டிவைடட் பை 3 சிக்மா, இங்கே 0.06 டிவைடட் பை 3 சிக்மா. ஸோ கண்டிப்பாக இங்கே தான் இந்த வேல்யூ தான் நமக்கு கம்மியாக வரும். அதனால் இதை தான் எடுத்துக்கணும். ஏற்கனவே எஸ்பிசியோட ரூல்ஸ் படி நமக்கு எந்த வேல்யூ ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கிற வேல்யூவில் எது வேல்யூ சின்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இதில் யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பாருக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் கண்டிப்பாக கம்மியாக வரும். இது வந்து கண்டிப்பாக கம்மியாக வராது, அதிகமாக வரும். அதனால் இந்த ஃபார்முலாவை இப்போ எடுக்கக்கூடாது. பட் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சி நீங்கள் கம்பேர் பண்ணினாலே உங்களுக்கு வர ரீடிங் கண்டிப்பாக இது அதிகமாக தான் இருக்கும், இதில் வர ரீடிங் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வர ரீடிங் தான் கம்மியாக இருக்கும். இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம யூஎஸ்எல் எல்எஸ்எல் மீன் இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு மீன் வந்து 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 போட்டோம்னா 10.20 யூஎஸ்எல், 10 mm வந்து எல்எஸ்எல். அதில் வர ப்ராசஸ் வேரியேஷனை இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வேரியேஷன் வந்து 6 சிக்மா, அதில் பாதி 3 சிக்மா, இது எனக்கு மாறாது. ப்ராசஸ் சென்டர் வந்து சேம் எக்ஸ் டபுள் பார் 10.04. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர்லேருந்து ஒரு O6 வரைக்கும் தள்ளி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படி யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் இந்த விட்டு தான் அதோட வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா யூஎஸ்எல் 10.20 மைனஸ் எக்ஸ் டபுள் பார் 10.04 மைனஸ் பண்ணோம்னா 0.16 வருது. செகண்ட் ஃபார்முலா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல், இதுதான் அதோட விட்டு. எக்ஸ் டபுள் பார் வந்து 10.04, எல்எஸ்எல் வந்து 10 mm. மைனஸ் பண்ணோன்னா 0.04 தான் வேல்யூ. இன் திஸ் கேஸ் ப்ராசஸ் சென்டர் எக்ஸ் டபுள் பார் இஸ் நியர் டு எல்எஸ்எல். அதனால் யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைட் பை 3 சிக்மா வில் நாட் அக்யூரேட். இது அக்யூரேட்டாக இருக்காது. ஏன் அக்யூரேட்டாக இருக்காதுன்னா இந்த யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் போடும்போது அதோட வேல்யூ 0.16 வந்துச்சு. ஸோ டிவைடட் பை 3 சிக்மா இதுக்கும் போடுவோம், இதுக்கும் 3 சிக்மா போட்டால் கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வேல்யூ கம்மியாக வருதோ அதான் எடுத்துக்கணும், ஏன்னா அதுதான் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் பை 3 சிக்மாங்கிறது கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்காது. செகண்ட் ஃபார்முலா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 3 சிக்மா இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதனால தான் ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம எடுத்துக்கணும். எந்த பக்கம் ப்ராசஸ் வேரியேஷன் போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எய்தர் யூஎஸ்எல் பக்கமும் போகலாம், இல்லை எல்எஸ்எல் பக்கமும் போகலாம். அதனால தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி எந்த வேல்யூ கம்மியாக வருதோ யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா அந்த ஃபார்முலாவில் வேல்யூ கம்மியாக வந்தது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து யூஎஸ்எல் பக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 3 சிக்மா அந்த வேல்யூ வந்து கம்மியாக வந்ததுன்னா ப்ராசஸ் வந்து எல்எஸ்எல் பக்கமாக போயிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரிலிமினரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் பிபிகே வந்து அதே ஃபார்முலா தான். பட் சிக்மாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 சிக்மா பி. நம்ம பிபிலையும் சிபிலையும் இதே மாதிரி தான் பார்த்தோம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோவில் வந்து நம்ம அதே தான் பார்த்தோம். ஃபார்முலா காமன் தான், பட் சிக்மா மட்டும் சிக்மாவோட ஐடென்டிஃபிகேஷன் சிக்மா பின்னு இருக்கும்.
யூஎஸ்எல்ங்கிறது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எல்எஸ்எல்ங்கிறது லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எக்ஸ் டபுள் பார் ப்ராசஸ் ஆர் பாப்புலேஷன் ஆவரேஜ், சிக்மா பிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். இதுதான் சிக்மா பியோட ஃபார்முலா. இதில் எக்ஸ்ஐங்கிறது ஆக்சுவல் ரீடிங், எக்ஸ் பாருங்கிறது ஆவரேஜ் ஆஃப் ஆக்சுவல் ரீடிங். இந்த ஃபார்முலாவை பற்றி நம்ம போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். புரியாதவங்க அதை போய் பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இதில் எக்ஸ் டபுள் பார் அண்டு எக்ஸ் பார் ஆர் சேம் ஃபார் பிபி அண்டு பிபிகே ஸ்டடி. ஏன் அப்படின்னா இதில் சப் குரூப் இருக்காது. அதனால் எக்ஸ் பார்னாலும் எக்ஸ் டபுள் பார்னாலும் பிபிஆர் பிபிகே ஸ்டடியில் காமன் ஆர் சேம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதுவே சிபிகே ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா சப் குரூப் வரும். அதனால் இது காமன் கிடையாது. அதில் எக்ஸ் பார் அப்படிங்கிறது சப் குரூப்போட ஆவரேஜை ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸ் டபுள் பாருங்கிறது தான் ப்ராசஸ் ஆர் பாப்புலேஷனோட ஆவரேஜை ஆர் சப் குரூப்போட ஆவரேஜை அது வந்து சொல்லும். அதனால் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் சிபிகேக்கும் அதே ஃபார்முலா தான். யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா ஆர் எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 3 சிக்மா விச் இஸ் ஸ்மாலர். எந்த வேல்யூ கம்மியாக வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் சிபிகே வேல்யூவாக. இல்லை அதே மாதிரி யூஎஸ்எல் எப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எல்எஸ்எல் லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், எக்ஸ் பார் சப் குரூப் ஆவரேஜ். நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ் பாருங்கிறது சப் குரூப்போட ஆவரேஜ், எக்ஸ் டபுள் பாருங்கிறது ப்ராசஸ் ஆர் பாப்புலேஷன் ஆர் சப் குரூப்போட ஆவரேஜ். அதாவது எக்ஸ் பாரோட ஆவரேஜ் தான் எக்ஸ் டபுள் பார். இங்கே சிக்மா சிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சப் குரூப் மெத்தடு. நாம் சப் குரூப் மெத்தடில் சிக்மாவோட ஃபார்முலா ஆர் பார் பை டி2ன்னு போடுவோம். அதோட வேல்யூ வந்து சிக்மா சி. அதில் ஆர் பாருங்கிறது ஆவரேஜ் ஆஃப் ரேஞ்ச், டி2ங்கிறது எ கான்ஸ்டன்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் சப் குரூப். ஸோ நம்ம ஏற்கனவே சப் குரூப் டேபிள்லாம் பார்த்துருக்கோம். அந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கிற வேல்யூ. சிபிகே கிரேட்டர் தென் 1.67 ஃபார் இனிஷியல் ஸ்டடி, சிபிகே கிரேட்டர் தென் 1.33 ஃபார் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப்டர் இனிஷியல் ஸ்டடி. ஏன் பிபிகே 1.67 முதல்ல வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் ப்ராசஸ் 60% ஓடிட்டுருக்கிறது. 1.33க்கு வந்தால் கூட 75% ஆஃப் டாலரன்ஸ்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கும் கண்டினியூஸ் ரனில். ஸோ அதனால தான் 1.67 வைக்கணும்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ வித் இண்டெக்ஸ். போன வீடியோவில் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம். ரெண்டுத்துக்கு உண்டான ரிலேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கேஸ் 1, இது ஒரு நார்மல் ப்ராசஸ், எல்எஸ்எல் அண்டு யூஎஸ்எல் இருக்குது. ப்ராசஸ் வேரியேஷன் நார்மலாக இருக்குது 6 சிக்மா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோட ஃபார்முலா டாலரன்ஸ் பை ப்ராசஸ் வேரியேஷன் ஆர் யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 6 சிக்மா. கண்டிப்பாக இந்த ப்ராசஸில் பிபிஆர் சிபியோட வேல்யூ 1.67 ஆர் கிரேட்டர் தென் 1.67 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டாலரன்ஸ் அதிகமாக இருக்குது, நியூமினேட்டர் பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் சிறுசாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வர்ற வேல்யூ 1க்கு மேலே தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக இதை நம்ம 1.67 ஆர் கிரேட்டர் தென் 1.67ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ. சேம் டைம் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல், இது 3 சிக்மா. ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா ஆர் எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைடட் பை 3 சிக்மா. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏதாவது ஒன்று போட்டுப்போம். ஏன் அப்படின்னா இது ப்ராசஸ் கொஞ்சம் சென்டராக தெரியுது, அதனால் ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் பை 3 சிக்மா. இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1.67 அதுக்கு மேலே வரும். எப்படின்னா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் அதிகமாக இருக்குது, 3 சிக்மா கம்மியாக இருக்குது. அதாவது நியூமினேட்டர் பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக இதுவும் 1க்கு மேலே தான் ஆன்சர் வரும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிபிஆர் சிபி 1.67, பிபிகேஆர் சிபிகே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1.67. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் கேப்பபிள்னு சொல்லலாம், சென்டர்டுங்கிறதையும் சொல்லலாம். பிபிஆர் சிபி
ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் கேப்பபிளான்னு சொல்லணும். பிபிகே ஆர் சிபிகே என்ன சொல்லணும்னா ப்ராசஸ் சென்டராக இருக்காங்கிறத சொல்லும். ரெண்டு வேல்யூவும் சேமாக வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ப்ராசஸ் சென்டர் தான் அப்படின்னு. கேஸ் 2 ஒரு நார்மல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் இது டாலரன்ஸ், இது ப்ராசஸ் வேரியேஷன். அதாவது டாலரன்ஸுக்கு ஈக்குவலாக ப்ராசஸ் வேரியேஷனும் இருக்குது. நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒன்று தான் வரும். ஏன்னா ஈக்குவலாக இருக்குது. நியூமினேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்று தான் வரும். இது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கும்போது எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல், இது 3 சிக்மா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும். இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பிபிஆர்சிபி ஒன்று, பிபிகேஆர்சிபிகேவும் ஒன்று தான். இதை எப்படி சொல்லலாம்னா நாட் கேப்பபிள். ஏன் நாட் கேப்பபிள் அப்படின்னா ப்ராசஸ் வேரியேஷன் அந்த கேப்பபிள். ஏன் அப்படி சொல்கிறோன்னா ப்ராசஸ் வேரியேஷன் என்டையர் டாலரன்ஸுக்கும் ஓடிட்டுருக்கு 100%. ஸோ அதனால் எப்போ வேணாலும் நம்ம வர்ற அவுட்புட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நாட் கேப்பபிள். சேம் டைம் இது பிபிகேவோட வேல்யூ, அதுவும் சேம் டைம் பிபிகே ஆர் சிபிகேவோட வேல்யூ பிபிஆர் சிபியோட வேல்யூக்கு மேட்ச் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிஆர் சிபியோட வேல்யூவுக்கு ஈக்குவலாக பிபிகே ஆர் சிபிகே வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் எக்ஸாக்ட் சென்டராக இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ப்ராசஸ் நல்லா சென்டராக இருக்குது, ஆனால் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி தான் இல்லை. இந்த மெஷினில் அந்த ப்ராசஸை ரன் பண்ண முடியாது, ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நாட் கேப்பபிள். அந்த மெஷின் வந்து நாட் கேப்பபிள். கேஸ் 3 ஒரு காமன் ப்ராசஸ். அதில் டாலரன்ஸ் இது 6 சிக்மா. நம்ம டாலரன்ஸ் பை ப்ராசஸ் வேரியேஷன் போடும்போது கண்டிப்பாக 1.67 வரும். ஏன் வரும் அப்படின்னா டாலரன்ஸ் நியூமினேட்டர் 6 சிக்மா டினாமினேட்டர். ஸோ டாலரன்ஸை விட 6 சிக்மா கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வர்ற வேல்யூ 1 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் 1.67 அப்ராக்சிமேட் எடுத்துக்கலாம். 1.67 ஆர் கிரேட்டர் தென் 1.67 தான் இருக்கும். சேம் டைம் நம்ம பிபிகே ஆர் சிபிகே பார்க்க போகிறோம். இது எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சிக்மா. நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணும்போது பிபிகே ஆர் சிபிகே 0.5 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைட் பை 3 சிக்மா போடுவோம். இந்த வேல்யூ 1 டைம் தான் இருக்குது. சேம் டைம் 3 சிக்மா வேல்யூ இதை விட 2 டைம்ஸ் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 0.5 தான் வரும். அதாவது எக்ஸ் டபுள் பார் மைனஸ் எல்எஸ்எல் டிவைட் பை 3 சிக்மா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ 0.5 தான் வரும். இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பிபிஆர்சிபி வந்து 1.67, பிபிகே ஆர் சிபிகே வந்து 0.5. இந்த ப்ராசஸ் கேப்பபிளா நாட் கேப்பபிளாங்கிறது கன்ஃபியூஸாக இருக்கா? இந்த ப்ராசஸ் கேப்பபிள் தான். ஏன் அப்படின்னா அதில் வர்ற ப்ராசஸ் வேரியேஷன் 60% தான் வருது. பட் சென்டர் வந்து தள்ளி இருக்குது. மீன்லேருந்து சென்டர் வந்து தள்ளி இருக்குது. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராசஸை சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது கேப்பபிள் நாட் சென்டர்டு ப்ராசஸ். இப்போ நம்ம ஏன் பிபி ஆர் சிபி கண்டுபிடிக்கணும்? அதான் பிபிகே ஆர் சிபிகே வந்து சொல்லிடுது, ப்ராசஸ் வேரியேஷனையும் சொல்லுது, சென்டரையும் சொல்லுது. எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிபிஆர் சிபி கண்டுபிடிச்சாதான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வரும்போது நமக்கு அந்த ப்ராசஸ் கேப்பபிள் பட் சென்டரிங் தான் சரியில்லைங்கிறது தெரிய வரும். இதுவே பிபிகே மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா வெறும் 0.5 தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் வந்து கேப்பபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸும் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த ப்ராசஸில் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ரெண்டையும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கேஸ் 4. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் இது,
இது 6 சிக்மா. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் வரும். ஏன் அப்படின்னா நியூமினேட்டரை விட டினாமினேட்டர் அதாவது டாலரன்ஸை விட 6 சிக்மா வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் வரும். த சேம் டைம் ப்ராசஸ் கேபிலிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார், இது 3 சிக்மா. ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பிபிகே ஆர் சிபிகே கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் வரும். ஏன் அப்படின்னா யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் டிவைடட் பை 3 சிக்மா தான் ஃபார்முலா. இங்கே 3 சிக்மாவை விட யூஎஸ்எல் மைனஸ் எக்ஸ் டபுள் பார் சின்னதாக இருக்குது. அதாவது நியூமினேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் வேல்யூ வரும். இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பிபிஆர்சிபி லெஸ் தேன் 1, பிபிகேஆர்சிபிகே லெஸ் தேன் 1. ஸோ இந்த ப்ராசஸ் நாட் கேப்பபிள் அண்டு நாட் சென்டர்டு டூ. இந்த ப்ராசஸ் கேப்பபிளாகவும் இல்லை, சென்டராகவும் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கேஸ் 1ல் PPRCP greater than or equal to 1.67, PPKRCPK greater than or equal to 1.67. இது capable process and centered process. Case 2ல PPRCP is equal to 1, PPKRCPK is equal to 1. இந்த process not capable but centered. Third caseல PPRCP greater than or equal to 1.67, PPKRCPK வந்து is equal to 0.5. இந்த process capable process but not centered. Case 4ல பார்த்தீங்கன்னா PPRCP less than 1, PPKRCPK also less than 1. ஸோ இது not capable, not centered. இந்த 4 கேஸையும் வச்சு PP, PPK, CP, CPK இதுக்குள்ள ரிலேஷனை நம்ம பார்த்தாச்சு. Process capability index notes. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா PPK less than or equal to PP, PPK will not exceed PP. அதாவது PPK வேல்யூ PP வேல்யூவை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், அதிகமாகாது. சிமிலர்லி CPK less than or equal to CP, CPயை விட CPK கம்மியாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். இந்த மாதிரி வரவே வராது. PPCP வேல்யூ 0.5 வந்து PPK CPK வேல்யூ 1. அதாவது இது எப்படி வேணால் இருக்கலாம், பட் PP ஆர் CP வேல்யூவை விட PPK ஆர் CPK வேல்யூ அதிகமாக வரவே வராது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரூமுக்குள்ளே நம்மளை போட்டு லாக் பண்ணிடுறாங்கன்னா அந்த ரூமோட லென்த்து வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்குன்னா நம்மளால் 100 மீட்டர்ஸ் தான் நடக்க முடியும், இல்லை 100 மீட்டர்ஸுக்கு கம்மியாக தான் ஒரு வாக்கில் நடக்க முடியும். அதே மாதிரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோங்கிறது அந்த ரூமோட லென்த்து மாதிரி. ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நடக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிபி ஆர் சிபியோட வேல்யூவை விட பிபிகே ஆர் சிபிகேயோட வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக வரவே வராது. திஸ் கண்டிஷன் வில் நெவர் கம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா PPK and CPK can be calculated for both unilateral and bilateral tolerance. நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ரேஷியோ PPRCP வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆனால் PPK ஆர் CPK வந்து யூனிலேட்ரலுக்கும் கண்டுபிடிக்கலாம், பைலேட்ரலுக்கும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பைலேட்ரலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். 10 + or -0.1, 10 + 0.1, 10 - 0.1 எல்லாமே பைலேட்ரலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுவே யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னா 50 நியூட்டன் மேக்ஸ், 50 நியூட்டன் மினிமம். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்கும், USL இருக்கும், இல்லைனா LSL இருக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் கூட நமக்கு போதும். ஏன்னா 2 ஃபார்முலா இருக்குது. 2 ஃபார்முலாவில் USL இருந்துச்சுன்னா USL ஃபார்முலா போட்டுக்கலாம், LSL இருந்துச்சுன்னா LSL ஃபார்முலா போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் வர்ற ரீடிங்கே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நம்ம அந்த ஃபார்முலாவை இந்த கேஸில் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். யூனிலேட்ரல் டாலரன்ஸுக்கு மட்டும் அது நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட SPC ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் பார்ட் 4 வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு மாடல் SPC ஃபார்மேட்டை பற்றி
டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.